தமிழ்நாட்டில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் உள்ள கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பக்தர்கள் முன்னிலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள கோயிலில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருமிகு சுதாசேஷியன், நமக்கு சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் கோயில் தான். தமிழ்நாட்டிலையும் சரி, எத்தனை வைணவ திருத்தலங்கள் இருந்தாலும் கூட இந்த கோயில் மட்டும் இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பெறுவது என்ன காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இது நேரடியாக பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நேரடியாக எழுந்தருளி இருக்கிற திருத்தலம். அதாவது பெருமாளை பற்றி சொல்லும்போது 5 நிலைகளை சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள். பரமபதம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம் இல்லையா? பரமபதம்ங்கிறது பெருமாள் நித்தியவாசம் செய்கிற, அதாவது நிரந்தரமாக இருக்கிற இடம். பதம்னா இடம்னு அர்த்தம். பரமபதம் அப்படின்னா உயர்வான இடம், இருப்பதிலேயே உயர்வான இடம். இப்ப நமக்கு தெரிகிற மாதிரி நாம காஸ்மாஸ், யூனிவர்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இந்த யூனிவர்ஸ்லயே எது மிகவும் உயர்வான இடம்னா அது பரமபதம். அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். இப்ப சராசரியா இருக்கிற நானும் நீங்களும் அந்த பெருமாளை நேரடியாக போய் பார்க்க முடியுமா பரமபதத்தில்னா அது சாத்தியமில்லை. அப்போ பெருமாள் என்ன செய்கிறார்? நமக்காக இறங்குகிறார். எங்க இறங்குகிறார்னா பார்க்கடலுக்கு இறங்குகிறார். இந்த பார்க்கடலில் வந்து பள்ளி கொண்ட கோலத்தில் படுத்துக்கொண்டு எப்படி பக்தர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு திட்டம் தீட்டுகிறார். ஆங்கிலத்துல திட்டம் தீட்டுதல்ங்கிறதுக்கு ஸ்கீமிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதுக்கு வடமொழியில ஒரு வார்த்தை உண்டு, வியூகம் வகுத்தல். இப்ப யாராவது ஏதாவது திட்டம் போட்டா நம்ம என்ன சொல்றோம்? என்ன வியூகம் வகுக்கிறியா அப்படின்னு கேட்கிறோம். அதே மாதிரி பெருமாள் நமக்கு உதவுவதற்காக வியூகம் வகுக்கிற இடம்தான் வியூகமாக இருக்கிற பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல இருந்து அதுக்கப்புறம் அவதாரங்களாக இறங்கி வருகிறார் விபவம். ஆனால் பெருமாள் எங்கே இருக்கிறார்னு கேட்டா இந்த இடங்கள்ல மாத்திரம் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார். அதனால அந்தர்யாமியாக இருக்கிறார். இதெல்லாம் பெருமாளுடைய உயர்வு நிலைகள். ஆனால் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சராசரியாக இருக்கிற நமக்கு அவதார காலத்துக்கு போக முடியுமா? ராமன் காலத்துக்கு, கிருஷ்ணன் காலத்துக்கு போக முடியுமானா இன்னைக்கு போக முடியாது. சரி, அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை புரிந்து கொள்ள முடியுமானா ரொம்ப தாழ்ந்த அறிவு படைத்த நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நமக்கு உதவ வேண்டும்னா என்ன செய்கிறார்? கோவில்களில் வந்து அர்ச்சாவதாரமாக எழுந்தருளுகிறார். கோவிலில் சிலை ரூபம் இருக்கு இல்லையா, அந்த சிலைக்கு தான் அர்ச்சைன்னு பேர்.
இப்படி பெருமாள் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிய பூலோகத்தில் எழுந்தருளிய முதல் இடம் ஸ்ரீரங்கம். பிரணவாகார விமானம், பிரணவம்னா நமக்கு தெரியும் ஓங்காரம், அந்த ஓங்காரத்தையே தன்னுடைய விமானமாக வைத்து கொண்டு பெருமாள் தாமே எழுந்தருளின இடம்தான் ஸ்ரீரங்கம். அதனால தான் ஸ்ரீரங்கத்திற்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அவரே ஆசைப்பட்டு வந்து தங்கி இருக்கக்கூடிய தலம், நமக்கு உதவ வேண்டும், நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக முதலாக வந்த திவ்ய தேசம்ங்கிறதுனால தான் அதை பூலோக வைகுண்டம் அப்படின்னே அழைக்கிறோம். அந்த பரமபதத்துக்கு நம்மால் போக முடியாதுன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த வைகுண்டத்திற்கு போகலாம் என்கிற அளவில் இருக்கக்கூடிய பூலோக வைகுண்டம் அந்த ஸ்ரீரங்கம். திருவரங்கத்தில் இப்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் எழுந்தருளி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ தான் பெருமாளுக்கு அந்த போர்வை களைய பெற்று மாலைகள் சார்த்த பெறுகின்றன. அங்கே இருந்து அப்படியே வரிசையாக கொட்டாரம் அப்படின்னெல்லாம் பல இடங்களுக்கு பெருமாள் சுற்றி வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். அதை பார்க்குறோம். பெருமாள் முன்னால் பக்தர்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது மார்கழி மாதத்து வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்ம நாட்டில் 2 விதமான கேலண்டர்ஸ், பஞ்சாங்கம்னு சொல்கிறோமே, 2 விதமாக இருக்குது. ஒன்று இப்போ நாம் தமிழ்நாட்டிலெல்லாம் ஃபாலோ பண்ணுற சௌரமான கேலண்டர், அதாவது சூரியனுடைய நகர்வுகளை அடிப்படையாக வைத்து ஃபாலோ பண்ணுற கேலண்டர். இன்னொன்று சாந்திரமானம்னு பேர், சந்திரனுடைய நகர்வுகளை அடிப்படையாக வைத்து செய்வது. அந்த சாந்திரமான கேலண்டரில் இப்போ மார்கழி மாதம் நிறைவடைந்து பௌஷ மாதம், அதாவது புஷ்ய மாதம், தை மாதம்னு நாம் சொல்கிறோமே, அந்த புஷ்ய மாதம் வந்தாச்சு. பௌஷ மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசின்னு பேர். இன்னைக்கு கணக்கில் ஒரு பக்கத்தில் இது வைகுண்ட ஏகாதசி, இன்னொரு பக்கத்தில் பௌஷ புத்திரதா ஏகாதசி. புத்திரதா ஏகாதசின்னு சொன்னால் நல்ல குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஏகாதசின்னு பேர். இந்த புத்திரதா ஏகாதசி தான் பிரகலாதனுக்கு பெருமையை தரக்கூடிய ஏகாதசி. எனவே அந்த வகையில் ஷோலிங்கரை நம்ம பார்த்தபோது நரசிம்மர் இடத்திலே இருந்து பிரகலாதன்னு சகோதரி நிறைய விஷயங்களை சொன்னார் இல்லையா, அந்த புத்திரதா ஏகாதசியும் இன்றைக்கு சேர்ந்து வருகிறதுங்கிறது. இன்னைக்கு இந்த வருஷம் இந்த 2025 அந்த ஆண்டு நிறைவடையும் போது வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் இருக்கிற இன்னொரு சிறப்பு. அப்போது 2 விதத்தில் பெருமையை தரக்கூடியதாக அந்த ஏகாதசி. அங்கே பார்க்குறோம் ஸ்ரீரங்கத்தில் அதோ பெருமாளுக்கு முன்னால் நம்மாழ்வார் சேவையாகி நம்மாழ்வார் அப்படி லேசாக ஒதுங்கி கொள்ள பெருமாள் இதோ எழுந்தருளி கொண்டே இருக்கிறார். திருவரங்கம் திருக்கோயிலின் சொர்க்கவாசலும் திறக்கப்பட்டு பல்வேறு வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு இன்றைக்கு பெருமாள் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் பார்த்தோம்னா இன்னொரு சிறப்பு இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க பெருமாளை சேவிக்கிறது மாத்திரமில்லை, அந்த பரமபத வாசலை போய் தொட்டுட்டோன்னா, அதை அப்படி தாண்டிட்டோன்னா இன்றைக்கி நாள் முழுக்க எப்போ வேணாலும் பண்ணலாம். எப்போ செய்தாலும் அது நமக்கு பரமபதத்திற்கே போகக்கூடிய ஒரு பெருமையை தரும் அப்படிங்கிறது இந்த நாளுக்கான சிறப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மிக விரிவாகவே சொன்னீங்க. அடுத்ததாக தொடர்ந்து திருமிகு சுமதி ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய நாள்ல என்னென்ன மாதிரியான விரத முறைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்படும்? குறிப்பாக எல்லாராலும் எளிதாக பின்பற்றக்கூடிய விரத முறைகள் ஏதேனும் இருந்தா அதை பகிர்ந்துக்கும். நிச்சயமா நம்முடைய வழிபாடுகள் எல்லாமே விரதத்தோடு தொடர்புடையது. அங்கே நம்பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிற அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி, பவழ வாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே, ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருவரங்க பெருமாளை பார்த்து கொண்டே இருந்தால் போதும், எனக்கு இந்திரலோகம் கூட வேண்டாம் என்று ஆழ்வார் சொன்னாரே, அந்த பெருமாளை நாம் கண்குளிர புதிய தலைமுறை மூலமாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். விரத முறைகளை பற்றி கேட்டீங்க சகோதரி. பொதுவாக இந்த ஏகாதசி விரதம், முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது தசமி திதியிலேயே தொடங்கிடணும். தசமி திதியிலேயே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். இதில் உடல் நலம் சரியில்லாதவர்கள் இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அவருடைய உடல் நலனை பொறுத்த விஷயம் இந்த விரதம். இந்த ஏகாதசி முழுவதுமே எதுவுமே சாப்பிடாமல்
துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துவது என்பது மரபு. அடுத்த நாள் துவாதசி, ஏகாதசி முடியணும். தசமியில விரதத்தை தொடங்கிடுவாங்க. ஏகாதசி முழுக்க விரதம். துவாதசி தொடங்கிய பிறகு விரதத்தை நிறைவு செய்வதற்கு பாரணைன்னு பேரு. பாரணை பண்றதுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணணுன்றது மரபு. இதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா அயாசகனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அயாசகன் பாரணை செய்ய போகிற அந்த சமயத்தில் தான் அந்த நெல்லிக்கனியை அயாசகனுடைய மனைவி ஆதிசங்கருக்கு கொடுக்க, அப்போதுதான் கனகதார ஸ்தோத்திரம் பிறந்தது என்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த துவாதசி பாரணை சமயத்துல என்னென்ன வச்சு சாப்பிடணுன்றதே ஒரு மரபா வச்சாங்க. நீங்க ஏகாதசி விரதம் நிறைவு பண்ணிட்டு துவாதசி பாரணை செய்கிற போது அதுல அகத்திக்கீரை இருக்கணும், நெல்லிக்காய் இருக்கணும், சுண்டக்காய் இருக்கணும் சொல்லிட்டு அதை எப்படி சாப்பிடணுன்றதையும் சொன்னாங்க. அகத்திக்கீரையை பொரியல் பண்ணணும், நெல்லிக்காயை துவையல் பண்ணணும் அல்லது பச்சடி பண்ணணும், சுண்டக்காயை வறுவல் பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஏறக்குறைய 1.5 நாட்கள் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது வயிற்றுல நிச்சயமா புண்கள் வந்திருக்கும். முதல்ல அந்த புண்ணு ஆறணும், அப்புறம் தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும். அதனால தான் பாரணை துவாதசி செய்கிற போது, விரதத்தை நிறைவு செய்கிற போது அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்கனி இதெல்லாம் வச்சு நாம் விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மரபையே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அதுதான் ஏகாதசி விரதம் எல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க சுமதி ஸ்ரீ. அடுத்ததாக அவங்க என்னென்ன விரத முறைகள் அப்படின்னு சொன்னாங்க, விரதம் இருந்து எவ்வாறு அதை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க நிறைவு கருத்தா சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களே கூட அதை தொட்டு காட்டினாங்க. இந்த ஏகாதசியில் முக்கியமாக உண்ணக்கூடாதது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவது அரிசிச்சோறு. அதாவது அரிசியில் அன்றைக்கு அசுரன் இருப்பதாக கணக்கு. அதனால தான் ரொம்ப பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அரிசி தொடமாட்டாங்க. ஒருவேளை உடல்நிலை முடியாதவர்கள், இல்லைன்னா வேறு காரணங்கள், இல்லை இப்போது அலுவலகத்துக்கு ப்ரொடக்டிவாக ஓடணும், அப்போ எனர்ஜி தேவை அப்படின்னா அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவேளை சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை முழு நாளும் கூட விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தை நிறைவு செய்வதுங்கிறது வழக்கமாக துவாதசி அன்றைக்கு அதிகாலை பொழுது சூரிய உதயத்தின் நேரத்தில் அகஸ்திக்கீரை, அந்த அகத்திக்கீரையில் இல்லைன்னா சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் நமக்கு நன்மையை தரும். ரெண்டாவது, அகத்திக்கீரைங்கிறது பசுவுக்கு கொடுக்கக்கூடியது. மற்ற நாட்களில் நீங்கள் பார்க்கலாம், பசுவுக்கு கொண்டு போய் அகத்திக்கீரை கொடுப்போம். இந்த ஜீவன்கள் எல்லாமே பசுக்கள். எனவே அகத்திக்கீரை கொடுத்து இந்த ஜீவன்களை அந்த பசுத்தன்மையிலிருந்து மீட்பதுங்கிறது தான் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி செய்ய முடியல, அதிகாலையில் அப்படி செய்ய முடியலன்னா துவாதசி அன்றைக்கு குறித்த வேளையில் கொஞ்சம் காலை பொழுதிலேயே சீக்கிரமாக உணவருந்தி துவாதசி அன்றைக்கு பூஜை செய்து, முக்கியமாக இந்த விரதத்தை எல்லாம் நிறைவு பண்ணும்போது இறைவனை வழிபடுவது, நீ கொடுத்ததனால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறத வைத்து கொள்ள வேண்டும். ஏதோ சாப்பிடாமல் இருந்தேன், யாருக்காகவோ சாப்பிடாமல் இருந்தேன் இல்லை, நான் சாப்பிடாமல் இருந்தது சாப்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, என்னையே கட்டுப்படுத்தி கொண்டு என்னுடைய உள்ளத்தில் நான் இறைவனை நினைப்பது. அதனால் விரதம் தொடங்கும் போதும் சரி, விரதத்தை நிறைவு செய்யும் போதும் சரி, பகவன் நாமாவை சொல்லி, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. நாராயணா நாராயணா நாராயணா, இல்லை சிவசிவா, ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னால் போகிறோம். ராமானுஜர் எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார் திருக்கோஷ்டியூரில். அதனால் நாமும் இன்றைக்கு அதே திருநாமத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணாய என்கிற அந்த திருநாமத்தை சொல்லி இவ்வளவு அற்புதமாக நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் திறப்பு, எல்லா இடங்கள்லையும் நாம் சேவித்திருக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பை நினைத்து பார்த்து, இந்த ஏகாதசிக்கே ஹரிவாசரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதாவது இது ஹரியினுடைய உகப்பான நாள். அந்த ஹரிவாசரத்தினுடைய பெருமை புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நிச்சயமா இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு, என்னென்ன விரத முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், வரலாற்று பின்னணி, புராண பின்னணி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத விருந்தினர்கள் விரிவாகவே பகிர்ந்து கொண்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி.